ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாரிஸில் கோட்டு படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த படம் பார்க்க போகணுன்னா எனக்கு இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் போகணும். முதல்ல 2 பஸ் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு 2 பஸ் எடுக்கணும். 60 இல்லைன்னா 35. அதில் ஒரு 2 ஸ்டேஷன். அங்கே 2 ஸ்டேஷன் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா த்ராம்வேனா இதான் ரோட்டில் போகும். இந்த த்ராம்வே எடுத்திங்கன்னா இந்த த்ராம்வேன்லேருந்து 2 ஸ்டேஷன் வந்து இறங்கினோடனே வந்துடும். ஆக்சுவலாக அது ஒரு 1/4 மணி நேரம் தான். 2 ஸ்டேஷன் உங்களுக்கு 1/4 மணி நேரம் ஆகிடும். 2 ஸ்டேஷன் இறங்கினோன்னு இதை பாருங்கள், இந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸுக்கு பார்த்து பேர் பார்த்தீங்கன்னா பூம் பூம் வில்லத். இது ரொம்ப பெரிய இடம். இது இங்கே சயின்ஸ் தியேட்டர்லாம் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃப்ளோரு. கீழே 2 ஃப்ளோர் பார்க்கிங் கோசம் போட்டிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர், மொத்தம் 5 ஃப்ளோரு. கீழே 2 ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர் 3 ஃப்ளோர் பார்த்து கணக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் தான் தேட்ரு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஆட்டோமேட்டிக் டோர் வச்சுருக்காங்க. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்மேன் சம்மந்தப்பட்ட காமிக்ஸு, புக்ஸு, டாய்ஸ் எல்லாமே கிடைக்கும். அடுத்து செகண்ட் டோரு. இது வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஹோட்டல்ஸு, கஃபே, பார் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ புதுசாக தான் வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள், வாட்ச் கடை, ட்ரெஸ் கடை இதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெருசாக வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு விதமான இந்தியன்ஸ் இப்போ ரெஸ்டாரண்ட் இருக்குது, சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஜாப்பனீஸ் இருக்குது. இது மாதிரி வந்து எல்லா நாட்டோட ரெஸ்டாரண்ட்டும் மேக்ஸிமம் வந்து வெரைட்டி ஃபுட்டு தான் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே கிடைக்கும். ஒரு இதுலேயும் ஒரு ஸ்பெஷல். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இங்கே ஆடிட்டோரியம் மாரி வச்சுக்கிறாங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பாடுறதுக்கு, ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ஏன்னா பசங்களை கூட்டின்னு வந்து அவங்களுக்கும் போர் அடிக்கும். அந்தமாரி இடம்லாம் வச்சுருக்காங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாக்லேட் ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்கஹால் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சைடில் லெஃப்ட்டில் இருக்கும் பாருங்கள், சாக்லேட்ஸ் நிறைய சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. நீங்கள் கிராம்ஸ் கணக்கு இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போகணும். இந்த எஸ்கலேட்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஐஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஐஃபைல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பே பண்ணணும். 1 மணி நேரம் அப்படின்றத பே பண்ணணும். பே பண்ணிங்கன்னா அவங்களை கூட்டுதை பாருங்கள். ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறவர் வந்து ட்ரெயினர். ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு தனியாக ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. அதை போட்டுட்டு நம்ம க்யூவில் உட்காந்து போனோம்னா காற்றுல பறக்கலாம். இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டு வேணுன்ற வரைக்கும் அவங்க கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் வேணாலும் பாருங்கள், அவர் எப்படி அழகாக கூட்டுவார். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. பேலன்ஸ் பண்ணி அப்படியே நேராக மேலே தூக்கிட்டு போவோம். ஃபுல்லாக மேலே வரைக்கும் கூட்டுட்டு போயிட்டு திருப்பி அதேமாரியே கீழே கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்துடுது. ஆக்சுவலாக வந்து டீட்டெயில்ஸ் ஒன்று நான் ஃபுல்லாக பார்க்கல, அது என்ன இது ஏதுன்றது. பேம்ப்ளெட் வச்சுருக்காங்க. கீழே வந்து கவுண்டர் இருக்குது. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் கீழே இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. நம்ம இதை முடிச்சுட்டு நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் பார் செட்டப் வச்சுருக்காங்க. நீங்கள் பாரில் போய் குடிக்கிறதுனா குடிக்கலாம். அதை முடிச்சுட்டு நான் செகண்ட் ஃப்ளோர் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. இதுதான் பத்தே தேட்டரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தே. இந்த தேட்டர் உள்ளார என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன படம் இப்போ ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் படம் எங்கே இருக்குன்றதை பார்க்கணும். ஆக்சுவலாக வரைக்கும் காணோம். நம்ம வந்துக்கிறதுக்கு 1:15 ஷோக்கு தான் நான் வந்திருக்கேன். பார்த்தா இருட்டாக ஒன்று இருக்குது. என்னன்னு பார்ப்போம். அதோ இருக்குது. ஆனால் ஸ்டில்லு இல்லை. இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கிறத பார்ப்போம். இங்கே ஒரு மிஷின் இருக்குது. இங்கே மிஷின்லேயும் எடுக்கலாம், ஆன்லைன்லேயும் எடுக்கலாம். மிஷினில் நான் எப்படி எடுக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். கோட்டு செலக்ட் பண்ணியாச்சு. டிக்கெட்டு நம்ம வந்து நான் 2 டிக்கெட்டு எடுக்கணும். 1:15 ஷோ செலக்ட் பண்ணிட்டேன். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வந்து 2 டிக்கெட்டு சீட்டு நம்ம புக் பண்ண வேண்டியதான். 2 சீட்டு நான் மிடிலாக பார்த்து 2 பேர் சீட்டு நான் புக் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்து வந்து கண்டினியூ போட்டிங்கன்னா வந்து பேமெண்ட்டுக்கு டைரெக்டாக போயிடும். ஓகேங்களா? அந்த பேமெண்ட்டு போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் எவ்வளோன்னு பார்ப்போம். ஒரு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 19 யூரோ. 19 யூரோ. 2 டிக்கெட் பார்த்தீங்கன்னா 38 யூரோ. நம்ம ஊர் காசுக்கு எப்படி ஒரு 4500 வந்துடும் 2 டிக்கெட்டு. ஓகேங்களா? இதுதான் டிக்கெட்டு. ஹால் நம்பர் 9. இது எடுத்துகிட்டு நம்ம போகலாம். நான் அடுத்து வந்து இதுலேயே வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் இருக்குது, இந்த தேட்டரோட அப்ளிகேஷனு. இதுலேயும் வந்து நம்ம போய்ட்டு செலக்ட் பண்ணி டேட்டை செலக்ட் பண்ணி எந்த நம்ம டைமிங் போகிறோமோ அந்த டைமிங் ரிசர்வ் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து டைரெக்டாக உள்ளே போய் சீட்டை காமிக்கும். நம்மளுக்கு சீட்டு என்ன சீட்டு வேணுமோ அதை புக் பண்ணிக்கணும். அதில் 2 சீட்டு, 2 பேர் உட்கார சீட்டு, 3 பேர் உட்கார சீட்லாம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த டிக்கெட் எடுக்கிற மிஷின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க விளையாடுறதுக்கான கேம்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற ஐமேக்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குன்றது போடுறதுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா
கூல் ட்ரிங்க்ஸு, பாப்கார்னு, ஐஸ்கிரீம்ஸு, மேலே பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன்ஸில் வந்து அடுத்து என்ன படம் வரப்போகுதுன்றத போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிப்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டரில் நம்ம பில்லை போட்டுட்டு வாங்கினதை எடுத்துகிட்டு போயிட்டு தான். Bonjour. Bonjour. Merci. Vous êtes en salle numéro 9. Merci. டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணியாச்சு. நம்ம ஊர் மாதிரி தான் ஸ்கேன் பண்ணியாச்சு. அவங்க சொன்னாங்க நீங்கள் எந்த ஹாலுக்கு போகணும். நேராக மேலே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து போட்டிருப்பாங்க எந்தெந்த படம் எந்த ஹாலில் ஓடுது, என்ன டைமிங்ன்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுனா டைம் இல்லைன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். இது ஃபுல்லாக வந்து ஹால் தான், உங்களுக்கு தேட்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். மொத்தம் 17 தேட்டர் இருக்குது இங்கே, ஓகேங்களா. கீழே மேலே மொத்தம் 2 செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் போகணும். ஆக்சுவலாக நான் சைடில் நல்லா டெக்கரேஷன்லாம் போட்டிருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2வது இங்கே ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது. இதில் ஏறி கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அடுத்து வந்து அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகிறதுனா தேட்டர் புள்ள போகிறத பற்றி போட்டிருக்காங்க. ஐமேக்ஸ், 4DX இதெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ இது மேலே போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் இப்போ சினிமா பார்க்குற இடம். ஐமேக்ஸ் ஹால் இருக்குது, நம்பர் 8. இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ஓடுது இந்த படத்தில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ரிங்ஸ் பழைய படம்ப்பா, எத்தனை வருஷத்துக்கு இந்த படம். அந்த படம் திருப்பியும் போட்டிருக்காங்க. இதில் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் போட்டிருக்காங்க, ஃப்ரெஞ்சில் ஓடுது. இந்த பக்கம் ஃபுல்லாக தேட்டர் தான். கீழே பார்த்த மாதிரி இந்த பக்கமும் ஃபுல்லாக தேட்டர் தான். நம்ம போகிற இடம் வந்து ஐமேக்ஸ் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. நம்பர் ஹால் 9, ஹால் நம்பர் 9. டோரை திறந்து உள்ளே போனால் உள்ளார பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு டோர் இருக்குது. எங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா எஃப்ல வந்து 14-15 வந்தாச்சு, உக்காந்தாச்சு. ஸ்க்ரீன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இது நம்ம ஊர் படத்துக்கு கிடையாது, ஃப்ரெஞ்சு படத்துக்கு மட்டும்தான், இந்த ஊர் படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் படத்துக்கெலாம் காசு அதிகம், ஒரு சீட்டும் ரொம்ப காசு அதிகம். 4DX இருக்கான், அதை பற்றி போட்டிருக்கோம். ஒரு டிக்கெட் 10 யூரோ. படம் ஆரம்பித்த உடனே நம்ம கேப்டனை பற்றி காமிக்கிறாங்க. நல்லா செம கூப்ஸ் பம்ப்ஸாக இருந்தது இந்த படத்தில். இங்கே ஃபுல் படம் பார்த்ததுல எனக்கு இது பிடிச்ச சீன் இந்த ஒரு சீனு. அடுத்து விஜயோட டைட்டில், இதுவும் செமையாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், மோகன் வந்து வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா விஜய்க்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. லைலா, இவங்க இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் ஆரம்பித்ததுலேருந்து ஸ்டார்டிங்கே கொஞ்சம் நல்லா போகும் போலக்குதுன்னு சொல்லிட்டு சீட்டு மணியில் ஏறி உக்காந்தா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா ஃபைட் காமிச்சாங்க. ஃபைட் ஆரம்பித்தது நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் டப்புன்னு முடித்த மாதிரியான ஒரு ஃபீல். திடீர்னு ஏதோ ஒரு ஃபைட்டு முடிஞ்சிடுச்சு. அந்த ஃபைட்டு கூட ஒரு ஃபில்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு இது இல்லை. ஆனால் விஜய் ஒரு சீனு காமிக்கும்போது மாசாக காமிக்கிறாங்க. ஆனால் பழைய படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து விஜய் கொஞ்சம் மாசாக காமிக்கிறத வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் என்ன சொல்கிறது, நிறையா நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து விஜயை வந்து ரொம்ப சின்ன பையனை காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஜயை காமிச்ச விதம் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேமிலி சென்டிமெண்ட் சூப்பராக இருந்தது. ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒய்ஃபு, பிள்ளைங்க, அதுவும் வந்து அந்த பையன் இறந்துட்டானோன்னு விஜயோட அழகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. நல்லா இருந்தது. ஆனால் படத்தில் ட்விஸ்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலான்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வரும்னு ஒரு சீனும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது படத்தில் ஃபுல்லுமே ட்விஸ்ட் இல்லை. ஒரு 2 இடம் ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா வந்து வில்லனோட ஆளாக இருக்கார். அதை வந்து கடைசியில் டக்குன்னு வந்து சொல்லும்போது நம்மளுக்கு ஓகே அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்ட் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து விஜய் வந்து இறந்துட்டா சொல்கிறாங்க. சின்ன பையன், அந்த பையன் வந்து அப்பா விஜய் சாவடிச்சிடுவார், இறந்துட்டா சொல்கிறாங்க. அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை சாவலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சீன் காமிக்கிறாங்க. அந்த சீன் வந்து ஓகே நம்ம இது பண்ணலாம். இதில் வந்து மோகனுக்கு என்ன வேலைன்னே தெரியல. அவர் வில்லனா போட்டிருந்தாங்க, சரி என்ன இருக்கும்னு பார்த்தா தெரிஞ்ச ஒரு 2-3 சீன் தான் வர்றாரு. மோகனுக்கு வேலையே இல்லை. மோகனுக்கு பதில் வேறு யார் நடிச்சிருந்தாலும் அந்த கேரக்டருக்கு நல்லா தான் இருந்திருக்கும். ஸ்பெஷலாக சொல்கிற மாதிரி மோகனுக்கு எந்த அளவுக்கும் இது இல்லை, ஹோப் இல்லை. சிவகார்த்தின்னு ஒரு சீன் வர்றாரு, அவர் எதுக்கு வராருன்னு தெரியல. அவருக்கு அந்த சீன் எடுத்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் படத்தில் இல்லை. டோட்டலாக சொல்ல போனீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸு சண்டை ரொம்ப தூரம் இழுத்துட்டு போகுது.
அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். என்னோட ஒப்பீனியன் இது. பட் விஜய் ரசிகருக்கு எல்லாமே வந்து குப்ஸ் பம்ப்ஸாக இருந்திருக்கும் ஒரு சீனும். மியூசிக் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போகுது. விஜய் படம் மாதிரி ஒரு ஸ்பீடு, ஒரு அந்த பிஜிஎம்மு மியூசிக் எதுவுமே வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இது விஜய் படமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாட்டும் அந்த அளவுக்கு இல்லை, மியூசிக்கும் அந்த அளவுக்கு இல்லை, பிஜிஎம்மும் அந்த அளவுக்கு இல்லை. குப்ஸ் வஸ்துன்னு சொல்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஏஐயில் காமிச்சிருக்காங்க பாருங்க, அது ஒரு குப்ஸ் பம்ப்ஸ் அதை சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான். மொத்தத்தில் படம் பார்க்கலாம், படம் நல்லா இருக்குது, ஒன் டைம் வாட்சிங். ஓகேங்களா? நீங்கள் படம் பார்த்துருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்கு, உங்களோட ஒப்பீனியன் தப்பு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்த படத்தில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.